Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் பாதாம் கீர் எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதை வச்சு பாதாம் கீர் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதாம் கீர் எசன்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லேயே செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த வெயிலுக்கு நம்ம வெளியே போயிட்டு வந்தால் டக்குன்னு கலக்கி குடிச்சிடலாம். யாராச்சும் கெஸ்ட் வந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போது அதை எப்படி சரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொதிக்கிற தண்ணியில் இவ்வளோ பாதாம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம தோல் உரிச்சிட்டு அரைச்சிக்கணுங்க. பாதாம் கீர் சேர்த்துக்கு பாதாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, ஈஸியாக வந்துடும். கொதிக்கிற தண்ணியில் நம்ம பாதாமை சேர்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோலை எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க, ஈஸியாக வந்துடும். எவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சாலும் இந்த மாதிரி வராது. நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்போ பாதாமை தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாங்க. பாதாமை நைஸாக அரைச்சாச்சுங்க. 15 ஏலக்காய், அது கூட இந்த அளவுக்கு ஜாதிக்காய், இதை சேர்த்து நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஜாதிக்காயும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதாம் கீர் காய்ச்சறதுக்காக நான் இதில் 2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கேன். இது கூட 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிடலாங்க. தண்ணி கொதிக்குது, நல்லா சர்க்கரையோடு சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சர்க்கரை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படியே சர்க்கரையோட தண்ணி சேர்த்தும் கொதிக்க வைக்கலாம், ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இப்போ நான் சர்க்கரையோடு கலந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாகில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாங்க. நல்லா அழுக்கையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நமக்கு எந்த பதத்துக்கு வேணும் அப்படின்னா தொட்டாவே பிசு பிசுன்னு ஒட்டும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பாதாம் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணுங்க. இதை பாதாம் கீரை மட்டும் ஒரு 15 டேஸ்க்குள்ளார நம்ம தீர்த்தரணுங்க. ஏன்னா பாதாம் நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பக்கத்தில் இருந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி வந்துடும், பொங்கி கீழே போயிடும். வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கு கலராக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம பால் ஊற்றுறப்ப எல்லோ கலர் நல்லாயிருக்கும். இல்லை லைட் கலராக போயிடும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்த்துக்கணுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்த வேண்டாம், ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இருக்கும். 1 லிட்டருக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் சேர்த்துனா போதுங்க. இப்போ 2 லிட்டருக்கு நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், இதுவே போதும். இப்போது பாதாம் கீர் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க, ஆறிடுச்சு. நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாங்க. பாதாம் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பாலை கொதிக்க வச்சிட்ருக்கேங்க. பாதாம் கீருக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டட்டும். பாதாம் கீர் எசன்ஸ் சேர்த்து கலக்கி நம்ம குடிக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பாதி அளவுலாம் சுண்ட வேண்டாம், ஓரளவு கெட்டியான போதுங்க. நான் வாங்கியிருக்கிற பால் ஃபுல் ஃபேட் மில்க் தான், நல்ல திக்கான பால் தான் அது. பால் 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பால் சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பாலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜூஸ் செய்கிறதுக்கான மிக்ஸி ஜார் இது. நாம் எத்தனை பேர்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 300 ml சேர்த்துட்ருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் ரொம்ப சில்லுன்னு வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக சேர்த்துனாவே போதும். இப்போ பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அடிச்சிட்டு வந்துடலாம். ஃப்ளஃபியாக வந்திருக்கு, க்ரீமியாக. இப்போ நம்ம இதை கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. இதை நான் சர்வ் பண்ணுறதுக்காக 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்ல பொடியாக கட் பண்ண பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு வந்து பாதாம் கீருக்கு ரொம்பவே ஸ்பெஷல். சாரப்பருப்போடு குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம குங்குமப்பூ, அது வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நீங்கள் வேறு எந்த கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கி வச்சுக்க வேண்டியதில்லை. இது ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஹோட்டலில் வெளியில் சாப்பிட்றத விட ஹோம் மேடு பாதாம் கீர் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.